சமூகம் சீர்குலைந்த நிலையிலே, சமூகம் தவறிய நிலையிலே அல்லாஹு தஆலா அவர்களை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக நபிமார்களை அனுப்பி அவர்களை நேர்வழிப்படுத்தினான் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அன்பாக அவர்களுக்கு ஹக்கை உரைக்க வேண்டும், அவர்களுக்கு அல்லாஹ்வை முழுமையாக விளங்க வைக்க வேண்டும் என்று நாடி அல்லாஹு தஆலா நபிமார்களை எப்படி தேர்வு செய்தானோ இப்போன்று வலிமார்களையும் தேர்வு செய்தான் என்பதை நம் வரலாற்றுகளிலே காண முடிகின்றது. நபிமார்களிலே சிறந்தவர்களாக, நபிமார்களின் தந்தையாக ஞானம் கண்ட முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசுல்லா சலீம் அவர்களை தஆலா தேர்வு செய்தான். அவர்களை மொத்த வலிமார்களினுடைய அரசராக ஆக்கினான். அவர்கள் மெஞ்ஞானம் கண்டவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கினான். தன் கால் கடியிலே அவர்கள் வைத்திருந்தார்கள் என்பதை வரலாற்றுகளிலே காண முடிகின்றது. இன்னும் அவர்கள் அழகான விஷயத்தை சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா எனக்கு அஜல்லல்ல விலாயத் என்னும் மாபெரும் தன்மையை எனக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த தன்மையை அல்லாஹு தஆலா கியாமத் நாள் வரையிலும் வலிமார்களுக்கும் கொடுக்காத அளவிற்கு அந்த விலாயத்தாக எனக்கு கொடுத்திருக்கின்றான். கடையாக சொல்வார்கள், உத்தரவிட்டான், நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், உண்மையை விளங்க வையுங்கள், அவர்களுக்கு ஏகத்துவத்தை சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னான் என்பதாக அவர்கள் சொல்வார்கள். எல்லாம் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களினுடைய பாதையை பின்பற்றினார்களோ அவர்கள் எல்லாம் மெஞ்ஞானம் கண்டவர்களாக, இறை நேசர்களாக ஆகிவிட்டார்கள். மக்கள்களே, நீங்கள் குஃப்ரான வழியிலே செல்லாமல் இறை நேசர்களை பின்பற்றி நடப்பதன் மூலமாக தான் உங்களுக்கு கிடைக்கின்றது என்பதை ஷரியத்தும் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தும் சொல்கின்றது.